ஹாய்! இன்னைக்கு நாங்க தர்மலிங்கம் மலை போயிருந்தோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டூ பாலக்காடு மெயின் ரோட்ல மதுக்கரை மரப்பாலத்தில இருக்கு. இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். சிவன் வந்து இங்க சுயம்புலிங்கமா தான் காட்சி தராங்க. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செஞ்சப்ப தர்மர் இங்க வந்து தான் வழிபட்டாங்களாம். அவருக்கு காவலா கீழ பீமன் வந்து காத்திருந்தாங்களாம். அதுக்கு சாட்சியா பீமனுக்கு வந்து ஒரு தனி சிலையே வச்சிருப்பாங்க. அவர தான் இங்க காவல் தெய்வமா எல்லாரும் வணங்குறாங்க. பீமன் சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் இருக்கு. பக்கத்திலேயே விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் பக்கத்துல நவகிரக சந்நிதி இருக்கு. பக்கத்துல புற்றுக்கோயில் இருக்கா, நாங்க அங்க போகல. அப்புறம் வற்றாத கிணறு இருக்காம். அந்த கிணறுலேருந்து தான் படிக்கட்டுக்கு போற வழிலாம் பைப் இருக்கு. அங்கெல்லாம் தண்ணி வருமாமா. தண்ணி குடிச்சோம், நல்லா இருந்துச்சு. நாங்க ஒரு 4:30 மணி போல கோயில் ரீச் ஆயிருந்தோம். அப்படியே கீழலாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு 4:45, 4:40 போல நாங்க படி ஏற ஆரம்பிச்சோம். இடையில சிசிடிவில வேற கீழேருந்து பார்த்துட்டு, "நிக்காதீங்கம்மா, போங்க போங்க. டைம் ஆயிடுச்சு. அனிமல்ஸ்லாம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்களும் அவசர அவசரமா மேலே போனோம். நேத்திக்கு பௌர்ணமி. நேத்தே வந்திருக்கணும். நேற்று ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்ததாம்மா. இன்னைக்கு வந்து ஒரு 5:50க்குலாம் நட சாத்திட்டாங்க. நாங்கள் வேக வேகமாக போயிட்டோம். ஆனால் போகிற வழிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு 4 டைம்ஸ் போயிருக்கேன். இன்னைக்கு ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 800 படிகளாவது இருக்கும். சிசிடிவி எல்லா பக்கமும் இருக்கலாம், ரொம்ப சேஃப் தான். மார்னிங் 8:00 ஓப்பன் பண்ணிட்டு 11:00 அடைச்சிருவாங்க. ஈவினிங் வந்துட்டு 4:00 ஓப்பன் பண்ணிட்டு 8:00 மூடிடுவாங்க. ரொம்ப சேஃப் தான். சைடில் கேப் இருக்கும். நம்ம 11:00 மேலே கோயில் மலையில் இருந்தாலும் நம்ம சைடில் வழி இருக்கும், அது வழியாக வந்துடலாம். ஒரு 200, 300 படிகள் தாண்டி அடியார் சாமி சன்னதி இருந்தது. அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடுறா ஓடுறான்னு நாங்கள் பாட்டுக்கு மேலே கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். மைக்கில் வேற சைடில் கத்திக்கிட்டே இருந்தானுங்க, போங்கம்மா போங்கம்மான்ட்டு. குட்டீஸ்லாம் வேற கூப்பிட்டு வந்தோமா, ஒரே கஷ்டமாக போச்சு. ஆனால் குட்டீஸ் ரொம்ப ஆக்டிவாக ஏறிட்டாங்க. சுற்றி வியூஸ்லாம் பார்க்க அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே மெதுவாக ஏறிட்டே இருந்தோம். ஒரு ஆர்வக்கோளாறுல எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். பாதியிலே சாமி முடியலடா அப்படின்ட்டு அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம். பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்தா கல்லில் எல்லாருமே சொந்த வீடு வேணும், இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கல்லில் வீடு மாதிரி ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒன்று கட்டுவோமே, நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒன்றுமே நிற்கல. ஒரே அசிங்கமாக போச்சு. சரி அப்படியே கடன்னு மேலே போயிட்டே இருந்தோம். அப்படியே சும்மா திரும்பி பார்த்தேன். செம்மையாக இருந்ததுங்க வியூ. ட்ரெயின் பூஜை போகிற மாதிரி குட்டியாக ட்ரெயின் செம க்யூட்டாக போயிட்டு இருந்துச்சு. கண்ணுக்கு செம்ம விருந்து தான் இங்கே வந்தால். அதுவும் ரெய்னி டைம்லலாம் வந்தால் சொல்லவே வேணாம். ஹெவன் மாதிரி இருக்கும். க்ளவுட்லாம் அப்படியே கீழே இறங்கி இருக்கும். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பௌர்ணமி, கிருத்திகை, அமாவாசைக்கெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் போவாங்க. நான் ஒரு நாள் கிரிவலம் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக மேலே வந்து சிவனை நல்லா வேண்டிக்கிட்டேங்க. அப்பா! ஓம் நமச்சிவாய.